இந்த பாட்டு நொறுட்டுமா மைக்கையில் எடுத்துட்டுமா ரெடி இடி இடிச்ச ஏன் பாய்ஸ்டா வெடி வெடிச்ச ஏன் பாய்ஸ்டா நம் போட்டி பாட்டி விட்டுதான் போக மாட்டேனே அது எழுதி விட்டுறாங்க பாப்பா. சின்ன மருமகள் சீரியலோட ரீசெண்ட் எபிசோட்ல ராஜாங்கம் தாமரைக்கு நல்ல ஒரு மாப்பிளையை பார்த்துட்டு வந்து கட்டி வைக்க இருந்த நேரத்துல நான் புதகுழிக்குள்ளதான் விழுவேன், அதுவும் தலைகீழாகத்தான் விழுவேன்னு சொல்ற விதமா தாமரை காமேஷ் பிச்சை என்ற ஒரு பிச்சைக்காரனை லவ் பண்ணி அந்த பயப்புள்ள தன்னை ஏமாத்துறான்றது கூட தெரியாம கழுத்தை நீட்டி அப்புறம் அந்த காமேஷ் பிச்சை பேருக்கு மட்டும் இல்ல உண்மையாலுமே பிச்சைக்காரன்ற விஷயம் தெரிய வந்து இப்ப தாமரையும் அவங்க அம்மாவும் தலையில துண்டு போட்டு உட்காந்துருக்காங்க. ராஜாங்கமும் இந்த செயலால தன்னுடைய தங்கச்சி குடும்பத்தை தலைமொழிகிட்டு போயிட்டாப்ல. மேலும் தாமரையோட இந்த நிலைமையை நினைச்சு பார்த்து சேது, கருப்பு மற்றும் சில ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த சீரியலோட அப்கமிங் எபிசோட்ல தன்னுடைய மருமகளை வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி கெட்ட கனவு எல்லாருக்கும் வருது. அதுக்கு என்ன பண்றதுன்னு அம்மாச்சியும் ராஜாங்கமும் ஒரு சாமியார் கிட்ட கேட்க அதுக்கு அவர் முருகனை வேண்டிக்கிட்டு எல்லாரும் காவடியை தூக்கிக்கிட்டு பாத யாத்திரையா போகணும், அதுவும் சூரிய கிரகணத்துக்கு முன்னாடியே முருகனை தரிசனம் பண்ணிடணும்னு சொல்ல அவர் சொன்ன மாதிரியே மொத்த குடும்பமும் பாத யாத்திரையா போகும்போது அம்மாச்சி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தாங்க. இந்த நிலையில இது சம்பந்தப்பட்ட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ ஒன்று தமிழோட அம்மாவை நடிச்சுக்கிட்டு வர ஆக்ட்ரஸ் ரிஹானா ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. பாட்டி விட்டுதான் போக மாட்டேனே அது எழுதி விட்டுறாங்க பாப்பா.